தலைப்பில் பேசுறேன். 10 கட்டளை அப்படின்னு யார் மூலமா யார் கொடுக்கிறது? மோசே மூலமாக 10 கட்டளை வழங்கப்பட்டது. அது நியாயப்பிரமாண காலம். கிருபையின் காலத்துல ஒருத்தர் 10 கட்டளை நிறைய கட்டளை கொடுத்தாரு. அதுல 10 கட்டளை மட்டும் எடுத்து கூட பேசுறேன். ஆனால் இன்னைக்கு தலைப்பு தெரியுமா? பவுலின் 10 கட்டளை. பவுல் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்யணுமாமா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை. இன்னைக்கு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள் என்று சொன்னா, இது ஒரு துணி கடைக்கு போறோம். அங்க குவாலிட்டியா துணி வச்சிருப்பாங்க, விதவிதமா வச்சிருப்பான். நம்ம போனோம்னா என்ன செய்வோம்? நல்லா அழகா இருக்கிறான்னு செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் அது டேமேஜ் இருக்குதான்னு பார்ப்போம். அது காஸ்ட்லியா இருக்கா, நல்ல குவாலிட்டியா இருக்குதா, நல்ல தரமா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்புறம் நம்ம தகுதிக்கு இது ஏற்றுதா இருக்குதா, வசதிக்கு டப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செய்வோம். காசுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி சோதிக்கும். சாப்பாடே போட்டாலும் உடனே சாப்பிட மாட்டோம். இந்த கருவேப்பிலை சார் சாப்பிடணும்னு சொல்லி வச்சுருவாங்க. எல்லாம் அப்படி எடுத்து வச்சு ரசித்து வச்சு சாப்பிட்றோம். அப்போ நலமானதை சோதித்து பாருன்னா, ஒரு பொண்ணு பார்க்க போனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. கவனிக்குமா? எதுக்கு சொல்லுங்கள? ஆனால் சந்தையில் வர தக்காளி அந்த தோட்டத்தில் எடுக்கும்போது நல்லதா போயிட்டு தான் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. சந்தையில் வந்து அண்ணாச்சி வாங்கிட்டு வருவாரு, அவரும் நல்லதா போயிட்டு எடுத்துட்டு இருப்பாரு. நம்மான போய் பொறுக்குவாங்க. எதுக்கு? நல்ல பொருளா நலமான வாங்கணும். அப்படின்போது உங்கள் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நீங்க ஒரு நலமான வாழ்க்கை வாழும்போது எது நல்லது எது கெடுது பார்த்து வாழ்கிறோமா? ஆனால் இதெல்லாம் தீமை செய்யக்கூடாது, இதெல்லாம் நன்மை செய்யணும் எடுத்துக்கொண்டு முடிவெடுக்கணுமா? பிரசங்கம் பண்ணும்போது சரி, ஒரு நட்சத்திர கூட்டங்களும் சரி, விசேஷ கூட்டங்களும் சரி, ஒரு முடிவு எடுப்போம். ஆகா இது நல்லா செய்து கொடுத்தாங்க, நம்ம இருக்கணும். கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஒரு 2 நாள் பரிசுத்தமா இருப்போம். போனாங்க பேப்பர் பேங்க் ஜபம் முடிச்சு போகுது. பிரசங்க கேட்டனுக்கு 5 மணிக்கு நான் சொன்னேன், வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒரே நாள் தான். அதுக்கு அடுத்த நாள் ஒன்றுமே வந்த வீடியோ போட்டேன். அதுக்கு அடுத்த நாள் மறந்து சொல்ல மாட்டேன். அது மாதிரிதான் சம்பளம் 10ஆம் தேதி சொன்னாங்க. என்ன பண்றாங்க? சர்ச்சில் போய் ஜாப் பண்ணிடுவோம். பி கேர்ஃபுல், குடும்பமாக ஜாப் பண்ணிடுவோங்கிற இருக்கு. அதை இழந்து போக விரும்பல. அப்படித்தான் உழைப்பு. அதுபோல நலமானதை பிடித்துக் கொள்ளணும்னு சொல்றாரு. எது நலம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அது 10 கட்டளையே பார்க்க போறோம். வாசிக்குமா? அடுத்த வசனம் 14 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14 to 19 வரை. நீங்க 14 வயசுங்க. நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களும் புத்தி சொல்லுங்கள். பாருங்க, மேலும் சகோதரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது, இங்க வந்திருக்கிறவங்களுக்கு நான் போதிக்கிறது என்னன்னா, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. ஒருத்தர் ஒழுங்கியவா நடக்கிறான்னா நம்மால் சொல்லுவார், ஏப்பா பையன் இப்படி நடக்கிறான், புத்த இப்படி நடக்கிறான், உன் மருமகள் இப்படி நடக்கிறான், உன் அண்ணன் தம்பி இப்படி நடக்கிறான், உன் சகோதரன் நடக்கிறான் அப்படின்னா நானதான் புத்தி சொல்ல மாட்டேன். நான் எதுக்கு சொல்லணும்? அவன் சொன்னா கேட்க போறான். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? புத்தி சொல்லுங்க. ஒருத்தர் தப்பு செய்யும் போது இன்னொரு தப்பை சுட்டி காட்டும் போது இவர் சொல்லணும், டேடி செய்யற தப்புன்னு சொல்றேன்னா அவன் தப்புக்கு நீ தொண போறேன்னு அர்த்தம். ஒருத்தர் குடிச்சவன் அடைய குடிக்கிறவன்னு சொல்லு, நீ அமைதியா பார்த்துட்டீங்கன்னா நன்மை செய்ய திராணியும் செய்யாமல் போனாலும் அது உனக்கு பாவம். பாவம் எங்க படுத்துருக்கு மாமா? பாத்தீங்களா? அடுத்து எங்க போய் மாமா? வீட்டுக்குள்ள வந்து பாவம். அப்ப என்ன செய்யணும்னா,
நல்லா கவனிங்க, வேதாகமம் சொல்லுது ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்கள். சில புத்தி சொன்னா கோபப்படுவோம், பரவாயில்ல கோச்சா பரவாயில்ல புத்தி சொல்லு. அவன் கோபிக்கணும் என்ன செய்யும்? உறவு விட்டு போகுமா, நட்பு விட்டு போகுமா, நல்ல காரியம் விட்டு போகுமா? பரவாயில்ல இருப்போம். அதனால என்ன? ஆனா பவுல் சொல்றாரு ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி. எது ஒழுங்கு? இதை குறித்து சங்கீதத்தில் பேசுற ஒழுங்கு குறித்து பேசுற கவனிச்சிங்களா? நான் அப்பதான் யோசனை பண்ணேன், இது ஆண்டு கிழிச்சிறாரு போல. அப்போ சபை என்பது ஒழுங்கு. சபை ஆராதனை ஒழுங்கு போட்டுருப்பாங்க பாத்தீங்களா? 7 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனை. நம்ம அதுக்கு போவோம். 7 மணிக்கு அங்கே இல்லைன்னா கேள்வி பாஸ்டர் யாரு இதுல வர 2 மணி மாற்றி நாங்களும் 7 மணிக்கு டான்னு வந்துடுவோம். அது நேரத்துக்கு ஒரு ஆள் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்லி ஆண்டவரால் மன்னிச்சிருவாரு, பாஸ்டர் மன்னிக்கவே மாட்டாங்க. எங்க அக்கா கூட சொல்றேன், பாஸ்டராக மன்னிக்க மாட்டேங்க, ஆண்டவராக மன்னிச்சிருவாரு. 7 மணிக்கே ஆராதனை, தூங்கி வச்சு கொட்டாய் விடுதா 9 மணிக்கு தான் பாஸ்டர். ஒரு 10 மணிக்கு ஆராதனை கூடாது. சம்பளம் 10ஆம் தேதி, 15ஆம் தேதி வாங்கக்கூடாது. 9ஆம் தேதியே கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பாருங்க, ஒழுக்கம் என்பது உடை, நடை, பாவனை, எல்லாத்துக்கும் ஒழுங்குக்கணும். சாப்பிடும்போது ஒழுங்கா சாப்பிடணும். சில பார்த்தா தட்டுல விட்டு வெளியே சாப்பிட்டுருப்பான், எல்லாம் தட்டுக்குள்ள சிந்திக்கணும். நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது பெருமையா பார்த்துப்போம். பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வளர்க்கல. சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், விரலை கைப்படாமல் எப்படி சாப்பிடணும், எப்படி உணவு உடைக்கணும், நம்ம உடை அடுத்த உச்சி உண்டாக்கிட்டோம். நாங்கள் விளைச்சல பீச் தட்டை வச்சுருந்தேன், அப்படி அழகாக வச்சுருந்தேன். நான் அப்படி வச்சுக்கிட்டு உடனேன். நான் அவரை குடியிருக்கிற பகுதியில் பஸ்ஸை நிற்பேன். அந்த டாக்டர் பழக்கம், அந்த மாதிரி கல்யாணமாக டாக்டர் தான். என்னை பார்த்து நல்லா பேசுவாங்க. திடீர்னு நான் உட்காந்துருக்கிற பஸ்ஸில் உட்காந்துட்டு அவன் பார்த்து ஹாய் எப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொன்னாமா முடிச்சுதான் வரும் வந்து வலிச்சு சலாது எதுக்கு பம்பு சொல்லுங்க, புரியுதா? யாருக்கு நான் இடையில இருக்கிறனோ என்னுடைய பொருள் என்னுடைய காரியத்துக்கு இடையில உண்டாக்குது. சில கொலுசு போகும்போது சரசர சௌகரியம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. அதுல சகோதரனாய் பார்க்கறது உண்டு, தகப்பனாய் பார்க்கறது உண்டு, அசிங்கமாய் பார்க்கறது உண்டு. சொல்லுங்களா? அப்ப நம்ம எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்? அதுக்காக நான் உங்களை அறிஞர் சொல்ல விருப்பி கற்றுக்க விருப்பிருக்கிறாங்க. ஏன்னா நான் என்ன பிரச்சனை பண்ணாலும் ஒழுங்கமாகிறது யாருது? நானா நீங்களா? அப்ப நான் தான் ஒழுக்கமாகணும். என்ன ஒழுங்கு? அப்ப உடை, பாவனை, பேச்சு கூட அப்படித்தான். எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும்? நான் உலகத்தில் இருக்கும்போது அசிங்கமா பேசிக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசிக்கிறேன், கெட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன், அசிங்கமா நடந்திருக்கிறேன். குறுக்கின நாடு தொட்டார் கண்ணீர் வடிச்சு கதறி கதறி ஆடுது. என் வார்த்தைகள் பரிசுத்தமாக வேண்டும், என் நடக்கை மாற வேண்டும். நான் மாறிட்டுனா இல்லையானே என்னோட கூட பிறந்தவோ என் தாயிலிருந்து எனக்கு சாட்சி கொடுக்கணும் நான் மாறி இருக்கேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பத்தை எனக்கு சாட்சி கொடுக்கணும். அவர் நல்லவர், சரியா இருக்கிறான்னு சொல்லணும். அதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை. ஒழுக்கம் என்பது நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம எல்லாமே தலை சீவுறதுலேருந்து A to Z ஒழுக்கம். சாப்பிட்றது, பேசுறது, படிக்கிறது, உட்கார்றது, ஒழுக்கமா டைமுக்கு டைம் போயிருந்த டைம் வந்துடணும், எல்லாம் ப்ராப்பரா செய்ய வேண்டியது கடமைகள். நம்ம அதை செய்யறது செய்யறது. அப்போ இன்னொரு காரணத்துக்கும் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன செய்யணுமாமா? இங்க கவனிங்க, பேக்கெட்டை பார்க்காது. நான் கஷ்டப்பட்டு பேசிக்கிறேன், பேக்கெட்டை பேர் ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு புத்தி சொல்லணும். யாரு? நீ புத்தி சொல்றிய, நீ ஒழுக்கமா? அந்த கேள்வி வருவதற்கு பாத்திரவான் இல்லாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒழுக்கம், நான் போய் ஒழுக்கம் இல்லாம நீ தண்ணி போடாதா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி போடாதா அப்படின்னு சொன்னா
சில நேரத்தில் எல்லாத்துக்கும் பைபிள் வாசிக்கணும் ஜோம்னு சொல்லுவேன். ஒரு நாள் நான் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வந்து லேட் ஆகிடும். ஏதோ சூழ்நிலை உட்காந்து ஆடான்னு பேசுவாங்க. எல்லாத்துக்கும் சொன்னீங்க நீ ஜெபம் பண்ணீங்க கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. அவனுக்குன்னா ரத்தம் உனக்குன்னு தக்காளி சாருங்கிற மாதிரி நம்மளையும் கொடுத்துக்குவார். அப்போ நான் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். பவுல் ஒழுக்கம் வல்லவனாக இருந்தபடினால்தான் ஒழுக்கத்தை குறித்து போதிக்கிறான். நான் இங்கே போதிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் இதை 80களில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் 80ல் வேற மாதிரி இருக்கும். இவன் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டான்னு சொல்லுவான். இப்போ நான் மாறமாறி இருக்கிறேன், ஏசு வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ என்னை நான் பிரசங்கம் பண்ண கேட்குறாங்க. காரணம்னா என் ஒழுக்கம் என்னை மாற்றி. அப்போ முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு கட்ட என்ன கிறிஸ்தவன் என்னது அர்த்தம்? ஒழுக்கம் உள்ளவன் கிறிஸ்தவனா அவங்க ஒழுக்கமா கிறிஸ்தவனா இந்த சமுதாயம் நமக்கு சாட்சி கொடுக்குது. அவங்க ஒழுக்கமா இருப்பாங்க, நீதியா இருப்பாங்க, சாட்சி சண்டை போட மாட்டாங்க. நம்ம சண்டையில தண்ணி வேப்பில் பார்த்துருக்கோம். அந்நிய பாசைகளும் தண்ணி வேப்பில் தண்ணி வராம 10 நாள் கழிச்சு வந்துச்சுன்னா எல்லாரும் ஆவின் கிறிஸ்தவங்கள ஆவின் நிறந்து தான் தண்ணி குடிப்பாங்க. அந்நிய பாசை தான் தெரிஞ்சு பாருங்க. ஒழுக்கம் என்பது நம்முடைய நடைமுறையில இருக்கணும். சரி, ரெண்டாவது திடனற்றவர்களை தேற்றுங்கள். ரெண்டாவது கட்டளை திடனற்ற என்ன தெரியும்? நம்பிக்கை போனவங்க, பலவீனமானவங்க நம்முடைய வழக்கு இருக்கு. அவன் குடிகாரன் அவன சேரமானவன், ஐயோ அவன் சண்டைக்காரங்க சேரமானவன், அவன் தப்பு செய்யறவங்க அவங்க சேரமானவன் சொல்லுமா இல்லையா? ஏன்னா நம்ம வந்து எப்படி நினைச்சுக்கிறோம்? நம்ம ரொம்பவும் பரிசுத்தமான காட்டிக்கிறோம். ஒரு பிச்சைக்காரன் கூட போய் என் காசு போட்டுட்டேன், அவன் கூட சரிச்சு உட்காந்து தோலை கை பேசிக்கியா? உனக்கு தர்மம் பண்றதுக்கு அளவு மனம் இருக்கு. அவன் கூட உட்கார்ந்து அவன் நிலைமை விசாரித்து அவனை பேச ஆர்வம் சொல்றது மனம் இருக்கா? அப்படின்னு உட்கார்ந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய தெரியுமா? அப்படியே கண்ணை நோட்ட முடியும். எவனெல்லாம் என்ன பார்க்கலாம், ரைட்டா? இங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம நல்ல நீட்டா பயங்கர வந்தாவா போறோம். நம்ம கிட்ட யாராவது ஒரு மாதிரி வந்தாங்கன்னா ஏழ்மையான வந்தாங்களா நைஸா அவங்களை கட்டி விடுவாங்க. கேட்டு நம்மளா கிறிஸ்தவம் ஏசு அவர்களை ஆண்டவர் அவர் நம்மளை கல்வினா எப்போ தெரிவிக்கலாம்? அவர் நம்ம நேசிக்கிறார். வேதம் சொல்லுது திடனற்றவர்கள், பலனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்களை என்ன செய்யணுமாமா? தேய்க்கணுமா? அதாவது ஜெபிக்க மாட்டாங்கிறனா போய் பேசணும். ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் பைபிள் வாசிக்க முடியல, என்ன காரியம் அப்படின்னு சொல்லாம பாவியே ஜெபிக்க மாட்டாங்கிற ஒதுக்கி போகக்கூடாது. அவனுக்கு தேவைப்படும், அவனுக்கு கண்ணீர் வடிக்கணும், அவனுக்கு பாரப்படணும். அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவன் நினைக்கிற கிறிஸ்தவனா ஞாயிற்றுக்கிழமை நீட்டா புறப்பட்டு இருக்கிறதுலேயே வேறுமையான பட்டு கூடவே இருக்கிறதுல நல்ல துணியை போட்டுக்கிட்டு பைபிளை முடிச்சுட்டு என்ன பாருங்க நான் சர்ச்சுக்கு போறேன்னு எல்லாம் காமிச்சிட்டு அப்போ கூட நேரமா போறது. இவ்வளவு பொருள் லேட்டா சர்ச்சுக்கு போய் உட்கார்ந்துட்டு சர்ச்சில் உட்காந்து என்ன பண்றோம்? என்னை விட எவனாவது காசுலேயே புடவை கட்டிக்கிறானா, பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கானா, நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறானா, சர்ச்சு முடிச்சு வெளியே காரில் வந்துருக்கானா, டூ வீலர் வந்துருக்கிறானா, அதை பார்க்க தான் பார்த்துக்கிறோம். ஒரு மோதம் போட நான் கை ஏறி குச்சி போடுறது, ஒரு கம்மல் போட நம்ம இப்படி ஆடிச்சு நான் போகுது பத்தியா என்ன ஆடாடுறா. அப்புறம் நினைவுகள் எங்கே இருக்குது? புதுசாக ஒரு பாட்டு ப்ரைஸ்லாம் நல்லது. ஏதாவது கண்ட்ராக்ட் பண்ணீங்களா? ப்ரெஸ்ஸு கேட்குறீங்களா? 1000% சங்கீத வாசிக்கிறார். ஒரு நாளாக கை கொடுத்துருந்தார், சூப்பராக பேசுறது, கட்டு வாசிக்கிறார். சொல்லிட்டீங்களா? மனம் இல்லை பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்க சொல்லிட்டீங்களா? எதுக்கு? சும்மா பேசும்போது இந்த வாங்குவாங்க, இங்கே கை கொடுத்து எச்சா பேசுவீங்க. இப்படிதான் நம்ம ஒருத்தரை பலவை திறனற்றவை தேடுனா, ஒருத்தர் ஏழ்மையாகிறான் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு என்ன செய்யணும்? அவனை வாசிப்போம். 3ஆம் வசனம், பலவீனரை பலவீனை தாங்கிறது என்ன? முந்தைய 20,000 இருக்கு, ஒருத்தர் 10,000 தேவை. என் சொன்னா கேட்டார், நான் சொன்னேன் அந்த இல்லை நீங்கள் கொடுத்துருங்க, கேவலமாக இருக்குது. என்ன காசு கேட்காம கேட்குறாரு, நீங்கள் கொடுத்துருங்க.
ஏன் தெரியுமா? அவர் வச்சிருக்காரு, நிறைய வச்சிருக்காரு. சில நேரத்துல நம்ம பணம் இருக்கும், என்ன இருக்காது, மனம் இருக்காது. அதுல என்ன தப்பு தெரியுமா? டீ குடிக்க போனா கூட நம்ம காசு எடுத்து 500 ரூபாய் தெரிஞ்சுன்னு சொல்லி அமைதியாவே நிற்போம். அவனே எடுத்து செலவு பண்ணிட்டு பலவீனரை தாங்குனா ஒரு உடம்பு சரியில்லை, அவனுக்கு அவர் ஜெபிக்கணும். யாருக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு பார்க்க சர்ச்சுக்கு வரல, எத்தனை தேடி பார்த்து கூப்பிட்டு சில வரலாம் வரமா பார்த்து எவனும் கூப்பிடமாட்டாங்க, நம்மளே போயிடலாம். என்ன பண்ணுறது, கூப்பிட்டு நாங்களும் ஓஞ்சி போயிட்டோம். அதனால் அந்த மாதிரி பார்த்து இன்னும் யாருக்கும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நானே சர்ச்சுக்கு அப்போ பலவீனர் என்று சொல்லும்போது ஜெபிக்க தெரியாது, அவனுக்கு ஜெபிக்கவே தெரிய சொல்லாது. அவனுக்கு சொல்லிக் கொடு ஜெபிக்க, அவனுக்கு பாடவே தெரிய சொல்லாது, அவனை சேர்த்திக்கோ. நமக்கு ஒரு பெரும் வந்துருச்சு, என்னன்னா எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோம், அதை விட்டுருங்க. நாலாவது சொல்லுது எல்லோருக்கும் அதான் நமக்கு இல்லை. உன்னை பற்றி அவங்க அப்படி சொன்னாங்க நியூஸ் கேட்ட உடனே நீ அவங்க நான் பேசினாக்கல, அவரை பேசினா பரவாயில்ல நான் வந்து செஞ்சுக்கிறேன். அப்படி மன்னர்கள் வந்துட்டோம்னா வரலதானே, ஏன் அந்த மனைக்கு வரல? எல்லாருக்கும் சாந்தகுணமா இருங்க வேதம் சொல்லுது. நம்ம சில நேரத்தில் கோபப்படுறோம். நானே சில நேரத்தில் ஏதோ பிரச்சனை பயங்கர டென்ஷன் ஆகிடும். அப்புறம் ஆரியன் சொல்லுவோம், அதில் எனக்கு டென்ஷனை எல்லோரிடத்திலும் சாந்த குணமுள்ளவங்க, நீடிய சாந்தமா இருங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், பொறுமையா இருக்கு. இந்த விஷயம் தெரியுமா? உங்களை பத்தி யாராவது சண்டை போட்டு அமைதியா இருக்க தோற்றுக்கிட்டீங்க, அமைதியா இருக்கவங்க ஜெயிச்சிருவாங்க. அது பெரிய ரகசியம். அதை இந்த காரியம் மாதிரி தான் மகாத்மா காந்தி என்ன பண்ணாங்க, அகிம்சை கொண்டது காரணமே சண்டைக்கு சண்டை ஆகாது. அவன் துப்பாக்கி சுற்றுவான், நம்ம துப்பாக்கி இல்லை. அவன் என்ன செய்வான், கொள்றான் என்ன பண்ணுவான், ஒருத்தர் சொல்லுவான், 2 பேர் சொல்லுவான், அனுப்ப மனுஷன் என்னடா இவன் அமைதியாக இருக்காது, இவனை போய் அடிக்கிறதா, ஒருத்தர் அடிப்படி அமைதியாக இருக்க அடிக்க மாட்டான். திருப்பி அடிச்சா திருப்பி அடிப்பான், திருப்பி அடிச்சா திருப்பி அடிக்கும், ரைட்டா? திருப்பி பேசுறானா, பேசுறே இருந்தா என்ன செய்யணும், பதில். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் முதல்ல கற்றுக்கிறது வாயில கட்டுமானதுன்னு சொல்லிடுவோம். பாசிட்டிவாக பேசுவாங்க, வளமாக பேசுவாங்க, எனக்கு சிரிப்பாக இருக்கு. அதை நினச்சிக்கிறாங்க, நம்ம திறமை நினச்சி வச்சுக்கிறாங்க. தேவ சமூகத்தில் ஆபத்து. பதில் பேசுறது, கூட பேசுறது, தன் நாயத்தை வெளிப்படுத்துறது. இந்த நாயத்தை யாரும் வெளிப்படுத்தாங்க, நாயாவதி கர்த்தர். இந்த நாயத்தை சபையில் கூட அவசரப்படுத்து. ஆகையால எத்தனை கட்ட படிச்சுக்கலாம், 4 பாயிண்ட் 4. அதான் கடைசியை பார்க்குமே, எல்லோருக்கும் நீங்கள் நீடியே சாந்தமாக இருந்தது. 5வது, ஒருவரும் மற்றொரு தீவு செய்யாதபடி அவன் என் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒன்று செய்யாட்டியே முடிச்சு போடுவாங்க. அவனை குடிக்கல ஓரங்கடிங்க. வேலை செய்யறதுல பாருங்க, நல்ல ஓனம் தான், வெரி குட், நல்லா வேலை செய்யலாம் போதும். ரொம்ப நாள் வேலை செய்யலாம் பார்ப்பாங்க. இத்தனை நாள் என்ன சொல்லல, இவனை சொல்றாங்க, இவ்வளோ சொல்றாங்க, ரைட்டு, அவனை போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்து என்ன பண்ணிடணும், நடந்து போட சரி நிறுத்தி அவன் வெளியே தோர்த்துட்டோம். செய்யறமா இல்லையா? வேதம் சொல்லு, ஒருவரும் சொல்லி மற்றொரு தீவு. நமக்கு எத்தனை தீவு செய்யறாங்களா, மன்னிக்க பழகுங்க. தீவு சிந்தனைக்கு சண்டை போடாதீங்க, உங்க நாயத்தை வெளிப்படுத்தி நியாயப்படுத்தாதீங்க, பொறுமையா இருக்கு. நான் நிறைய காரியம் கற்றுக்கிறேன், அதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அதனால அவன் பவுல் சொல்றாரு, நாங்கள் போதிக்கிறதை அழகா சொன்னார். முதல் வசனத்தில் என்ன வாஸ்தவமா, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், போதிக்கிறது என்ன போதிக்கிறோம், எல்லாத்திலும் சமாதானமாக சந்தோஷமாக நிம்மதியாகிறாங்கிறாரு. அப்ப பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒருவன் மற்றொரு தீமை செய்யாதபடி பாருங்க. அவன் எனக்கு கெடுத்துட்டான், நான் அவனை செஞ்சிருவேன், கெடுத்துருவேன். ஒருத்தர் செய்ய தீமைக்கு இன்னொருத்தர் செய்யலா, உள்ள வந்து சேர்ச்சியில் வழிபடும் போது. அப்போ ஒருத்தர் நமக்கு தீமை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, தீமை செய்யாதீங்க. இயேசு சிலுவையில் அறைஞ்சாங்க, அவருக்கு சொல்லப்படுதுன்னு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேர்தல் இறங்கியிருப்பாங்க. இறங்கின்னு என்ன இருக்கும், ஒருத்தர் இல்லாமல் முடிக்க முடியும். இதாவை இவர்களை
பார்த்தீங்களா? நம்ம சில நேரத்தில் பையன் பின்னாடி சொல்லலாம், காலேஜில் அப்படி செய்யக்கூடாது பாஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம அண்ணன்கிட்ட. நம்ம கெத்த காட்டணும்னா ஒருத்தன் அடிச்சோன்னா 2 பேர் கூட்டு கபின்னு சாத்தணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி தானே யோசிக்கிறான். மாஸ்டர் காலை கெடுச்சு சொல்றோம் பாருங்க. தீமைக்கு தீமை செய்யறதுனா ஒருத்தர் நமக்கு என்ன மாதிரி தீமிச்சுட்டா அவனை மன்னிக்கணும். மன்னிக்கு நடந்து அர்த்தம் அவங்களுக்கு பேசக்கூடாது, அவங்களை சாவசம் வச்சுக்கூடாது, அவங்களை கண்டாவே பார்த்து திரும்பிக்கணும், அவங்கள்ட்ட எந்த விதமான காரியம் வச்சுக்கூடாது. அதுதானே ஒதுங்கிறது, அதானே? அப்படியா? தீமை சார் நன்மை சார் எப்படி? நான் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவேன். என்னது? எவ்வளோ வெட்டினாலும் அடிக்கடி நீங்கள் சொல்லுங்க. சந்தன மரத்தை எவ்வளோ வெட்டினாலும் என்னை இவன் வெட்டுறான் பாரு, இவனுக்கு நான் வந்து கொடுப்பேன்னு செய்யாது. என்ன செய்யும்? வாசம் பண்ணி கொடுக்கும். வெற்றவனுக்கு உன்னை கொள்ளுகிறவனுக்கும் உன்னை வேதனைப்படுத்துகிறவனுக்கும் நீ கிறிஸ்தவனாய் வாழ்ந்து காட்டு. அவனை சிந்தது அது பரலோகத்தின் ஆசீர்வாதம். பரலோகத்தின் பலம் வரும்போது அவனும் ஒன்றுனாங்க. சாத்தனுக்கு சாபத்துக்கு மூலத்துக்கு நெருப்புல போட்டாங்க. அவங்க நெருப்புலேருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு இது செய்யறாங்க. அவங்க கிட்ட கெஞ்சினாங்களா? இல்லை ஆண்டவரே எங்களை காப்பாற்றுன்னு ஜெபம் பண்ணாங்களா? ஆல்ரெடி முதல்ல எல்லா ஆண்டவரை காத்துக்கு ஜெபம் பண்ணாங்க. அதனால் பயப்படவே. 3வது நான் தீவிர நடு வந்துட்டேன். தீவிர காப்பாற்றுறது 4 பேர் நடக்கிறாங்க. அந்த தீவிர போட்டவங்களாம் பார்க்குறான். யாரும் ஒரு உருவம் வேற மாதிரி தெரியுது. உங்களை தூசிக்கும் போது, உங்களை தீமை செய்யும் போது நீங்கள் சந்தோஷப்படுங்க. பசுத்தாவியங்களை குறித்து மகிழ்ச்சி அடையும். தெரியுமா உங்களுக்கு? அதான் பசுத்தன் அடையாளம். கையை தட்டி அந்நிய பாசம் கீழே குட்டிக்கார முடிக்கலாம். அந்நிய பாசம் கிடையாது, பசுத்தம் கிடையாது. பசுத்தம் உனக்கு கிரியை வெளிப்படணும். சாய் ஏசு கிறிஸ்து காமிக்கிட்டு பசுத்தன் வந்தார். உன்னை பார்க்கணும் ஏசு கிறிஸ்து சொல்லணும். நமக்கு பின்னால் ஆண்டவரை காமிக்கணும். நம்மளுடைய யாருக்கு என்ன வல்லமணிகளை அரைச்சு கொள்ளணும். அது தெரியல நமக்கு. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஓடி பண்ணிட்டேன். ஒரு இரவு நல்ல கிராமத்தில் ஒரு மடச்சாலை சாலை, அந்த சாலைகளை ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. வீட்டில் இருக்கிறாங்க, நம்ப மாட்டீங்க. நான் கையை கருத்து மகிமை உள்ளவர் அப்படின்னு கை விரிக்கிறேன். இதுதான் தெரியும். பிரசங்கம் பண்ணி முடிஞ்சு அந்த அம்மா சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கரண்ட் வந்துருச்சு. கையை விரிச்சோன்னே என்னை சுற்றி பெரிய ஒரு வலை உண்டாச்சா. அந்த வலைக்கு பார்த்து 2 பேர் தூது இருந்தாங்க. எனக்கு தெரியல, அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. எனக்கு தெரியல, எனக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியுது. உன்னை குறித்து மற்றவர்களுக்கு தெரியும் நீ யாருன்னு. அதான் கிறிஸ்தவ. நம்ம புது சாட்சி வேண்டாம். இப்போ நான் நல்லவனா கடந்தான் கேட்டு என் மனைவி சொன்ன செய்வா. சண்டைலாம் நினைச்சானா 3/4 சாட்சி நல்ல சாட்சி சொல்ல மாட்டான். நாங்கள் கெட்டவனா இதை நல்லவனா சொல்லுவா. 3 சாட்சி என் மனைவி சொல்லுவா. என் கூட பிறந்தவங்க என்ன செய்வாங்க? தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி, உறவுன்னு பொய் சொல்லவே வந்தால் தேவசேனை செய்ய முடியாது. பொய் சொல்ல மனம் அவர் இப்படி நம்மை கொடுத்து உறவுகள் சாட்சி கொடுக்கும்போது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நீ அறிவிக்கவே வேண்டாம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து செஞ்சு வேண்டாம். நீ வாழ்ந்தவை போதும். அவன் பயமாயிரம் கண்டு ஏசு கிறிஸ்து ஊர்ல இருக்கிறாங்களா இவங்க வாழ்க்கை அப்படின்னு நம்மளை பார்த்து பயம் வர ஆரம்பிக்கும். அழுங்கா அப்படி சொல்ற எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கும். அவர் அழகா சுற்றி ஏசு நம்பி சொல்லணும். ஆக வேதாக நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்க. இப்போ 6.6 படிச்சுவோம். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நலகத்தில் உங்களுக்குள்ளும் மற்ற உனக்கு மட்டுமே நம்ம செய்ய குடும்பம் என் மனைவி என் பிள்ளை அதுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்காத. உதவி செய்யாத. மற்றவர்கள் செய்யுமாமா உதவி செய்யணும். எத்தனை வருஷம்? அது 1:5-15 இருக்குது. ரைட்டா? உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை மற்றும் நன்மை செய்யணும். நன்மை செய்ய திராணி செய்யாமல் போன நீங்கள் ரோட்டை போயிட்டு இருக்கீங்க. ஒரு முள்ளோ பாட்டிலோ உடஞ்சு கிடக்குது. நீங்கள்
போகும்போது அந்த பாட்டிலோ ஒரு முள்ளோ ஒரு புளியோ தெரிஞ்சா நிறுத்துக்க, வண்டி நிறுத்துக்க, நடந்து அந்த இடத்த யாராவது எடுத்து முள்ளா இருந்தால் எடுத்து ஓத பொண்ணு, பாட்டில் ஓத பொண்ணு, இல்லை புளி அந்த தலை வைக்கும். ஏன் தெரியுமா? ஒருவேளை யாராவது விழுந்து யாராவது யாராவது என்ன செய்யணும்? யாராவது புளியில் விழுந்து அடிபடிச்சு வச்சுக்கலாம், அவன் கால் செப்டிக்காய் கால் எடுத்து யார் காரணம்? இதான் காரணம். முள்ளு குத்தி ஆயிடுச்சுன்னா காரணம் யாரு? அப்ப என்ன செய்யணும்? ரோட்டில் முள்ளு நடந்தாலும் ஒரு குழந்தை, பச்சை குழந்தை நடத்த செருப்புலாம் குத்திச்சுன்னா, அது கால் செப்டிக் ஆயிடுச்சுன்னா யார் காரணம்? ஆகியால வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நன்மை செய்ய ஆளுங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம உறவுகளாக பிரியாணி கொண்டாட பார்த்துருக்கீங்களா? பிரியாணி நல்ல வெஜிடபிள் ஆகுது, கேக்கு அது இதுன்னு வாங்கி எல்லா சொந்தக்காரங்களும் செஞ்சுருவோம். அவர் ஜனலை கூப்பிடுவார். ஏன்னா கிறிஸ்துமஸ் நீ கூப்பிடல, உங்களுக்குள்ளே பார்த்தீங்க அனாதைகள், திக்கற்றவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், விதவைகளை கூப்பிடுங்க, சொந்த பந்தம் கூப்பிடுங்க. உடைய நண்பர் இருக்கிறார் பெங்களூர், உடைய கல்யாணம் என்ன செய்யும் அப்படின்னு யோசனை பண்ணாரு. ஹோட்டலுக்கு போய் எல்லாத்துக்கும் எந்த சொந்தக்கான ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இன்வைட் பண்ணல. அவர் அழகாக போய் ஃபேமிலியாக போய் அவங்க சாப்பாடு போட்டு அதில் குழந்தை ஒருத்தர் ஜாம் பண்ணிக்கிறாங்க. அது ஜபமே இல்லை, ஏதோ உடனே மாதிரி ஜாம் பண்ணிக்கு அவர் சொல்றாரு, அந்த ஜபன் பரலோகத்தில் கேட்கப்பட்டு விசுவாசம் கிடையாது. இந்த சிறியார் கதை செய்தீர்களோ, உன் படிப்பை விட நீ வேலை செய்த நல்ல வேலை உன் நண்பனுக்கு கிடைக்கிற வாங்கி கொடு. நான் இதோட வாங்கி கொடுத்தோம் என்ன மதிப்பானா? செய்யாத நீ செய்கிற உதவி ஆண்டவர் செய்கிற தேடி அவள் சும்மா சொல்ல. அந்த தெசலோனிக்கே பட்டணம் வந்து தேவனால் அறிந்து கொள்ள பட்டணமா இருந்தாலும் அவருக்கு ஏன் இந்த 10 கட்டளையா அவருக்கு 10 கட்டளை வெளியே பேச நிறைய பேர் சொல்றாரு. இந்த 10 கட்டளைனா அந்த கட்டளைகள் பார்க்கும் இந்த ஜனத்தை அவர்கள் எவ்வளவு நேசித்திருப்பார். இப்ப நம்மளை நேசிக்க கடித்தான் நீ தப்பு செய்ய கடிந்து கொள்ற. இதை செய்யாதமா, இது செய்யாதப்பா, தம்பி இது செய்யாதீங்க, தங்கச்சி செய்யாதுன்னு சொல்றேன். எதுக்கு? ஆஸ்திரிய மேல கோபங்க திட்டிகிட்டே இருக்கிறாரு. உங்க மகனை அதிகமாக நான் திட்டுவேன், என் மனைவிக்கு மேலே கோபமாக இருக்கும், பயணம் நேசிப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பயணிக்கிறேன். நேசிக்கிற பிள்ளைகள் தான் செய்வாங்களா? சிக்ஷிப்பார் அது ஊழியர்கள் நல்லது. என் பிள்ளைகளை இன்னைக்கும் எனக்கு 54 வயசாச்சு, பேர பேரத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு எங்கள் அக்கா பிள்ளைங்க எங்களை பயந்துக்குவாங்க. ஆமாம் திட்டுவாங்க. எங்கள் அக்கா பயந்து நினைச்சிடும், நீ திட்டினதுக்கப்புறம் நீ எச்சா பைக்கில் வாசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. பாருங்க காரணம் என்ன? நேசிக்கிறோம். என் அக்கா நல்லா இருக்கேன், என் தங்கச்சி இது சின்ன வட்டம், அதை மற்றவங்க செய்ய விரும்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? மற்ற நண்பர்களுக்கு உறவு பார்த்து ஜோம் பண்ண பயிர்வாசி பரிசுத்தமா ஜீவி, கர்த்தரை ஏற்றுக்கொள், சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள், இதெல்லாம் சொல்லணும். கிறிஸ்தவனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே போகும்போது மட்டன் வாட்டி வீட்டுக்கு சாப்பிட்டு தூங்குறது கிறிஸ்தவம் இல்லை. போகும்போது கணவன் டிஸ்கஸ் பண்ணுறது, இன்னைக்கு மீனா மட்டனா, அதில் வர கோடு எடுக்கலாம். பேதுருவா சர்ச்சுக்குள்ள மீன் கடை சந்தை பேதுருவா அப்படின்னா சேவலாம் மீனா அப்படின்னு. அவர் நம்ம ஆபிரகாமியை பார்த்துருக்கோம், இல்லைன்னா ஈசாவை பார்த்துருவோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட மாட கடைக்கு போயிடுறாங்க. நம்ம ஆளு பார்க்குறோம், என்ன பசுத்தமாக கொண்டாடி கூட பேசிக்கிறாங்க பாருங்க. பாஸ்வேர்டு மாதிரி போட்டு பேசிக்கிறாங்க. காரணம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவது எதுக்கு சொன்னால் ஒழுங்கு படுத்துற இடம் கற்ற சொல்ல போனா இங்க நீங்க எடுக்க வேண்டுங்களா உங்களை சரியாக்கி தேவனுக்கு நியமிக்கிறது. இதை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டு இதுதான் பரிசுத்தான உதவி. எனக்கு உங்களை திட்டதுனாலையோ உங்களை கடிந்து கொள்றதுனாலையோ எனக்கு எந்த வித லாபம் இல்லை, நஷ்டம்தான். ஏன்னா திட்டினா 4 பேர் சபைக்கு ஓடி போயிடலாம். அந்த பாஸ்ட் எப்பவுமே திட்டாரு. ஆனால் அவன் கூட தப்பு செஞ்சா அடிக்கிறான் திட்டுறான். அப்போ எனக்கு நீ பிள்ளை இல்லையா? நீ என் சகோதரி இல்லையா? நீ எனக்கு தாய் இல்லையா? எனக்கு நீ உறவு இல்லையா? எனக்கு அந்த உரிமை இல்லையா?
ஒரு பாஸ்டர் யார் தெரியுமா? ஒரு தகப்பன். தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்டே இல்லை. நான் சாப்பிடும்போது ஜெபம் என்ன செய்வேன்? ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்துக்கு நன்றி, இந்த யாசை பரிசுத்தது, இந்த உணவு கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க உணவு தாங்க. சர்ச்சு பிள்ளைகளை நினைச்சிட்டு ஆண்டவருக்கு சொல்ல சாப்பிடணும். ஏன் தெரியுமா? நான் சாப்பாடு இந்த பிள்ளைகள் ரத்தத்தை வேறு சம்பாதித்து காணிக்க வைக்கிறாங்க. பந்தாவுக்கு போய் ஹோட்டலில் சாப்பிட்டு காசு அப்படின்னு சாரி சுற்றுறாங்க கிடையாது. ஏன் தெரியுமா? நல்ல சாப்பாடு சாப்பிட விரும்புகிறேன். ஆனால் ஹோட்டல் என் மனைவி பிள்ளைகளோ என் சபை மக்களோ நான் எங்கே போய் சாப்பிடணும், என் பிள்ளைகளை போய் சாப்பிடணும் விரும்புகிறேன். ஒன்றா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட்டிங் வந்திருந்தாங்க, நல்லா செய்தி கொடுத்தாங்க. நாங்களும் ஹோட்டலுக்கு போனோம் பாஸ்டர்ஸு, அந்த பாஸ்டர்ஸோட. அப்புறம் நம்ம சபையில் வந்து கூப்பிட்டு போனேன், அந்த சகோதரி கூட கூப்பிட்டு போனோன்னே அவர் ஆட்டோவில் ட்ராப் பண்ண வந்து அவர் ஆட்டோ டிரைவர்ஸ் தாங்க வருங்க. சாப்பிட போகும்போது அவர் கூப்பிட வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வராது. இன்னொரு நீங்கள் ஆட்டோ நில்லுங்க. எனக்கு சர்வன் ஆயிடுச்சு போகும். நீ ஏன் என் பிள்ளைகளை சொல்லுது? ஆட்டோட கேவலமா? செருப்புத்தக்கது கேவலம் நினைக்கிறோம். இந்த ரோட கூட்டு கேவலம் நினைக்கிறாங்க. அவங்களே எல்லாம் நாதி போயிடுவாங்க. எஸ், நமக்கு என்ன கவர்மெண்ட் நம்ம எங்கே உயர்ந்துட்டோம்? கற்றுக்கா நான் சொல்லுவேன், என் பிள்ளைங்க சாப்பிடுவோம். அப்புறம் நான் ஒழிக்க சத்தம் கொடுத்தேன். அவர் விசுவாசியை அவர் கூட தான் கற்றுக்குவார். அவர் பிள்ளைகள் நீ எந்த பொம்மனாரு எந்த பாஸ்டர் அவர் சாப்பிட கூட உட்கார்ப்பார். நீ வேணா அப்போ வெளியே பேஸ்டபிள் உட்கார்ந்து சொல்லுவார். ஏன்? ஏசுக்கு 12 சீசன் உட்காந்து சாப்பிட்டாரு. டேய், நான் தான் குரு, நீங்களும் சீசன் வேலை போய் சாப்பிட்டு சொன்னாரா? எங்க தூங்கினாரோ அங்கே தூங்கினாரு. அதான் சீசன் கேட்டாங்க, ஆண்டவரை நீ எங்கே தங்குவி வந்து பாரப்பா. 3 வருஷம் அவர் என்ன சாப்பிட்டார் அதான், என்ன கொடுக்குறாங்க, எங்கே போனால் அங்கே தான் இருந்தாங்க. நீங்கள் சீசராக இருக்க விரும்புகிறீர்களா? பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறீர்களா? இல்லை கெஸ்ட்டாக வந்து போக விரும்புகிறீர்கள்? அது உண்மை சபை. ஆகையில பவுல் சொல்ற காரியம் நன்றாக கவனிக்கணும். அப்புறம் இன்னொரு அழகா சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? எப்பொழுதும் நம்ம கிறிஸ்தவத்தில் போனா ரட்சிக்கப்பட்டவனும் அப்படித்தான் இருக்கான், ரட்சிக்கப்படாதவனும் அப்படித்தான் இருக்கான். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறான், அவனும் புலம்புறான். இயேசு ஏற்றுக்கூடாது புலம்புறான். ரெண்டுக்கு வித்தியாசம். அப்படி சர்ச்சுக்கு போகிறது பேசுறாங்க. உன் பிரச்சனை நீ ஜெயிக்கலன்னா மற்ற பிரச்சனை ஜெயிக்கல. நீ ஜெயிக்க ஓட பயிற்சிக்கிற இடம். கோச்சர் மாதிரி உங்களை நினச்சிட்டு கோச் பண்ணுறது ஜெயிக்க நல்லா இருக்குது. உங்கள் பிஸ்னஸ், குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் எதிர்காலத்தில் ஜெயிக்கணும். அது நான் பயிற்சி கொடுக்குற மட்டும் அழுவோம். பலம்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் ஜெயிச்ச சந்தோஷம், கோச்சருக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஜெயிச்சிட்டா பயங்கர ஆரம்பிமா அந்த வாழ்க்கை தான் சொல்லுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வந்தீங்கன்னா சந்தோஷப்படுறேன். இப்போ ஒரு ஆட்டோ வாங்கினாரு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு டூ வீலர் வாங்குற சந்தோஷப்படுறேன், ஒரு கார் வாங்குற சந்தோஷப்படுறேன், ஒரு லேண்ட் வாங்குற சந்தோஷப்படுறேன், ஒரு வீடு வாங்குற சந்தோஷப்படுறேன். அதில் நான் தசமாக கேட்பேன். கேட்டு உங்களை துக்கப்படுத்த சொல்ல அர்த்தம் புரியுது உங்களுக்கு? எதை கேட்டாலும் வேமா ராஜா வாங்கிட்டு தசமாக கொடுக்கலையா அவன் போகும். நான் கடமை தான் வாங்கியிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? உங்கள் சந்தோஷம் அதிகமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் விரும்பும்போது என் பிள்ளை நல்லா இருக்கணும் சந்தோஷமாக எந்த காரியமும் விரும்புவாங்களா இல்லையா? அவள் பரலோக தகப்பன் விரும்புகிறாரா? அதான் போச்சுறாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாக. அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல் அவ்வளவுதான். உன் ஜெபம் கேட்கப்படும். புலம்பாத. நீ புலம்பி அழுகும் போது தோத்துக்கிற பிசாசு சந்தோஷம். பிரச்சனை வந்துருச்சு, தெரியல, போராட்டம் வந்துருச்சு, என்ன சொல்ற அழுகிறோம், புலம்புற நிறுத்து. வாழும் புலம்புற நிறுத்து. இது பிசாசு ஒரு காரியம். அதை தேவன் விரும்பு. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை. எந்த தகப்பனும் பிள்ளை தோற்று போக விரும்ப மாட்டான். உண்மையா இல்லையா? எந்த பிள்ளையாவது கீழே ஒண்ணு விலகாம போகணும் எந்த தகப்பனா விரும்புவாங்களா? உலக மனுஷனா இருப்பாங்க. நான் இப்போ போதைக்கிற அடிமையானவன் தான். முன்செலவு பண்ணி எங்க அம்மா நீங்க நேசித்தாங்க, நான் குடிக்கும்போது நேசித்தாங்க. ஏன்? குடிகாரனாச்சு, சண்டைக்காரனாச்சு, கோபம் ஒதுக்கி வைக்கலையே. நான் பாவம் செய்து நேசிக்கும் போது என் பரமபிதா என் தேவன் எவ்வளவு நேசித்திருப்பாரு. அதனால ஐயோ நான் பாவம் செஞ்சேன், நான் தப்பு செஞ்சேன், எல்லாத்தையும் மன்னிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். மனுஷ பாவத்தை மன்னிக்கிறாங்க. நீங்கள் மனித தப்பிதங்களை மன்னித்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை
அவ்வளவுதான். அவன் மன்னிக்கணும் மன்னிக்க வேண்டாம், நீ மன்னிக்க பாருங்க. மன்னிச்சுட்டு அப்படியே ஒதுக்கிட்டா எப்பவும் கூட மாறணும் இருக்கும். அதை உண்மையான அன்பு. நீ மன்னிச்சுட்டு ஒதுக்கினீங்கன்னா உனக்கு அந்த கசப்பு இருக்குது, இருக்கா இல்லையா? அந்த குணம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? அது மாறணும். சமாளமா பேசு. எப்பவும் கூட ஒரு நட்பை ஊத்துக்க, எப்பவும் கூட அன்பாரு. அவங்க என்ன நினைச்சு போட்டோம். மன்னிக்கிற ஆண்டவங்க நம்மளை மன்னிக்கிற ஒருத்தவங்கள பரிசுத்தவான் கிடையாது, உண்மையா இல்லையா? அப்படியே நம்ம குற்றங்களை நம்ம பார்க்கணும். எல்லாரும் பரிசுத்தவான்களா? எல்லாரும் ஏகமா கெட்டு வழியை வேகமா கெட்டு போறாங்க. நன்மை செய்யற ஒரு முறை நினைச்சாரு ஆண்டவர். அப்படியே நம்ம போயிட்டு போனோம். ஆகையாரு தேவ சமூகத்தில் கர்த்தர்கள் எப்பொழுதும் என்னை பார்க்குறவங்களா சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. என் கூட சிரிப்பிச்சுட்டே இருப்பேன். என் கூட 10 பேர்லாம் சிரிப்பிச்சுட்டே இருப்பேன். சாவிக்கு போனாவே என்னை அறியாமல் அந்த நகைச்சுவை வந்துட்டு ஓடிட்டு ஓரத்தில் உட்காந்துப்பேன். ஏன்னா நம்ம பேச்சோட சிரிச்சோம்னா சத்துக்குன்னு பார்க்கணும். இந்த பாஸ்டர் சிரிக்கிறார், இவன் குடும்பத்தில் சொல்லுவாங்க. செத்ததுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா சாமி, இந்த உலகத்தில் கடன் பிரச்சனை இல்லை, வாடகை பிரச்சனை இல்லை, கரண்ட் பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனை இல்லை, நேராக பகவத்துக்கு போயிடலாம் அமர்ப்பார். ஞாயிற்றுக்கிழமைனா அது பெண்கள் சுற்றி அதில் சொல்ல சொல்லுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன குழம்புக்கு பெண்களுக்கு மிக பிரச்சனை குழம்பு வைக்கிறது தான். டெய்லி காலேஜ் என்ன குழம்பு வைக்கிறது, மதியானம் என்ன செய்யுது. என் மனைவி வரும்போது எனக்கு பிசாசோட பயமா இருக்கும். என்ன குழம்பு கேட்பாலே நடிக்கிட்டு இருப்பேன். ஏங்க என்ன செய்யலாம், ஏதாவது செய்யணும், ஏதாவது சொல்லுங்க. சரி ஏதோ ஒன்று சொல்லி மதியம் சாப்பிடுறோம். சாயங்காலம் வரும்போது மறுபடியும் அளவு சொல்லியிருக்கோம். என்ன டிஃபன் பண்ணுறது? இது ஒரு பெரிய தலைவலி இல்லை. அந்த தலைவலியில் வருவது இல்லை. மண்ணா சந்தோஷமா இருக்கலாம். அதனால எப்பொழுதும் கருத்து மகிழ்ச்சியாக ஒரு காரணமா உங்களுக்கு மகிழ்ச்சி வரணுங்களா? மற்றவரை மன்னிக்க பழகுங்கள், மகிழ்ச்சி தானாக வரும். மற்றவர் மன்னிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த மன்னிக்கிற குணங்களெல்லாம் மகிழ்ச்சி இருக்கு. என்ன சுத்த பரவ விட்டு அவ்வளோதானே, அவங்களும் அவ்வளோ விட்டு அப்படின்னு சொல்லிப்பாருங்க. நம்ம கூட சமானம் கிடைக்காது. அவன் அப்படி செஞ்சுட்டான் பாரு, இவன் இப்படி பேசிட்டான் பாரு, அவன் அப்படி சொல்லிட்டான் பாரு, சொன்ன உடனே சமான் நம்மளுக்கு போயிடும். அப்படியே மூச்சு அப்படியே கல்லு மாதிரி இருக்கும். உனக்கு என்ன பதினாறு வந்துச்சா வந்து கர்த்தர்கள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் ஏன்னு சொல்லுவாங்க. இன்னொரு காரணம் பார்க்கலாம். அடுத்த வருஷம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வாசனம். இடைவிடா ஜெபம் பண்ண எப்படி? 2 பேரும் ஜெபம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். எப்பாவது ஒரு நேரத்துக்கு ஜெபிக்கிறது இல்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம். நேரமே இல்லை பாஸ்டர், என்னமா பண்ணுறது, அவ்வளோ ஒர்க்கா? ஆமாம் பாஸ்டர் ஒர்க்கு. அப்புறம் எப்படி வேலை சொல்றீங்க? 6 மணிக்கு வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? என்ன சொல்றது, 7 மணிக்கு சீரியல் போடலாம், 9 மணிக்கு முடிக்கிறான். 1 நிமிஷம் போகிறோம், எங்கே சொல்லி டைம் இல்லையா? சீரியல் பார்க்கணும் முடியுதா பாஸ்டர்? நைட்டு அப்படியே ஒரு நாள் பார்க்கணும்னா பக்கத்து வீட்டுக்கு போகணும்னு கேட்குறான். என்ன நடந்துச்சு? ஒரு வாரம் சர்ச்சை பண்ணுறேன், விசுவாசிக்கு போனவங்க என்ன பிரச்சனை பண்ண கேட்டுக்கியா? எது கேட்டுட்டு இப்போ பாருங்க, போனவங்க என்ன பிரச்சனை பண்ணோம்? சொல்லுமா, அதான் சொல்லுங்க. அது தலைப்பு பார்த்தீங்களா? ஒரு அம்மாவுக்கு சிந்தனை வந்துருக்கு, மற்ற அம்மா சிந்திக்குது. என்னத்த சொல்றது அப்படின்னு பார்த்தீங்களா? மறந்துடும். யாரும் குற்றப்படுத்தல. எங்க பிரச்சனையை பெருசா மண்டையில் ஓடிட்டு நாங்கள் எதை சிந்திக்கிறது? காலை போய் முடிச்சோம், போய் கறி வாங்குறதா, மட்டன் வாங்குறதா, மீன் வாங்குறதா சிந்திக்கிறோம். யார்கிட்ட பணம் வாங்குறது சிந்திக்கிறோம். என்ன பிரச்சனை சிந்திச்சா தான் இருக்கிறோம். அப்படி தானே? இது சில பேருக்கு இதை முடிச்சோன்னு எங்க கடைக்கு போகிறோம், என்ன வாங்க அந்த சிந்தனை, பலருக்கு பல சிந்தனை. ஆனால் வேதம் சொல்லி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது என்னன்னா, நேரம் கிடைக்கும் போது தான். சும்மா நேரத்தில் ப்ரைஸ் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் கொடுங்க, ஆடு நன்றி பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டு நன்றி. போக பார்த்தீங்க ஒருத்தர் ஐஸ்கிரீம் போகிறான், ஆண்டு ஐஸ்கிரீம் கொடுத்தா ஜெபிக்கணும், ரட்சிக்கு போன ஆண்டவரே, அவன் மனம் திரும்பின ஆண்டவரே, அவன் கஷ்டப்படுற ஆண்டவரே, ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டவரே என் மனைவியை காப்பாற்றும்படி, இந்த என் புருஷனை காப்பாற்றும்படி, என் பிள்ளையை காப்பாற்றும்படி ஒரே ஒரு வட்டம் போட்டு குடும்பத்துக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். எல்லாவற்றுக்கும் பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு சொன்னா நேரம் கிடைக்கும் போதுதான் வழங்காத போடும். உங்களுக்கு ஆண்டவர் பேசணும்னு விரும்புறீங்கன்னா வேலை சொல்லிட்டாரு. ஒரு ஃப்ரெண்டோட நம்ம அதிகமாக பேசும்போது அதிகமாக பேசிகிட்டே இருக்கோம். செல்ஃபோனில் பேசுவோம்,
நேரில் பார்க்கும்போது பேசுவோம், டைம் இருந்தாலும் பேசிட்டே இருப்போம். கவனிச்சிருக்கீங்களா? பேசுறோமா இல்லையா? எதுக்கு பேசுறோம்? நம்ம அன்பை பகிர்ந்து விடுறோமா இல்லையா? ஏன் ஆண்டவர் அன்பை பகிர்ந்து விட மாட்டாங்க? நம்மளை நாம ஏமாத்துறோம். உண்மையா இல்லையா? நீங்க அனைவரும் ஊழியம் செய்யறது காரில் ஊழியம் எல்லாம் எழுதிக்கிறீங்க. ஆனா புதன்கிழமை பிரேயர்னா கேட்ட நேரம் இல்லை. ஆனா உங்க விசேஷத்துக்கு நீ போடுற, ஒரு கல்யாணத்துக்கு போடுற கை போடுற, என்ன யாரை ஏமாத்துறோம்? ஏமாத்துறோமா இல்லையா? நம்ம ஏமாத்திக்கிறோமா இல்லையா? அப்படி எப்படி ஆண்டு கொடுக்குறோம் கையில? சொல்ல மாட்டாங்க. நான் பிரேயர் வரேன் கூட சொல்ல மாட்டாங்க. போன் போட பாஸ்ட் பிடிச்சிருவார் புதன்கிழமை. முடிஞ்ச அளவுக்கு அவை போன் பாஸ்ட் போன் அடிச்சு சொல்ல மாட்டான். இயேசுவின் நாமத்துல இருந்த போன் ஆண்டவரே முடியே மறந்து போகும்படியாக செபிக்கிறேன். ஆண்டு சொல்ல போன வழியில் அவன் ஜம் பண்ணிக்கிறான். சரி, நான் அது கூப்பிட மாட்டேன். வேற காரியம் சொல்ல கூப்பிட்டுருப்பேன். இவன் காலையில பயமாயிடும். ஆண்டவரே கூப்பிட்டு வருவாங்க ஸ்தோத்திரம். அப்பதான் பக்தி பரவசமாயி. ஆனா உடனே நிஜத்தை ஆண்டு கேட்டார். என் பிள்ளை அழுகிறாங்க. வீட்டில் உட்காந்து வெட்டி நாயம் பேச. நேரம் இறைவனுக்கு அதிகமாக கொடுங்க. உங்க வேலைகள் லகுவா, உங்களோட வாரங்கள் லகுவா, உங்க வருமானங்கள் அதிகரிக்கப்படும். ஏன்னா நீங்க ஆண்டவருக்குள்ள வரும்போது உங்களுக்காக பணிவிடர்கள் நியமிக்கப்படுவார்கள். தேவதூதரை உங்கள் வேலையை செய்வது ஜெபம். சரி, அடுத்த வருஷம் முடிச்சுக்கோ. நல்லா கவனிங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு கொடுத்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரப்படி நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னா ஸ்தோத்திரம் அப்படி சொல்றீங்களா? பாத்தீங்க என்ன அக்கியமயமான வார்த்தைகள். ஆனால் பழகுது பாருங்க. அது சாத்திய நான் நல்லா இருக்க மாட்டேன்னா உன் குடும்பம் நடக்காது. குடும்பத்தை இழுத்து அவன் பாவம். நான் தெரியாம ஒரு வார்த்தை தானே இருக்கேன். என் குடும்பத்தை நடுத்தர எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பணம் வந்துருச்சு. ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க. ஸ்தோத்திரம் செய்யும். நான் புலிகளை பகுதியில் இருக்கும்போது டூவீலர் மெக்கானிக் இருந்தாரு. ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் பேசுறாங்க. அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ டூவீலர் என்ன செஞ்சேன், ஒரு மெக்கானிக் ஷாப் கொடுத்துருந்தேன். அவர் பில்லு போட்டார். அந்த பில்லை வாங்கி நான் பார்க்குறேன். அதில் 300 ரூபா ஜாஸ்தியாக இருப்பாரு. அந்த மெக்கானிக் சொன்னேன், நீ போட்ட பில்லெல்லாம் ஓகே, இல்லை 300 ரூபா எக்ஸ்ட்ரா மாதிரி சொல்லி நான் மனம் ஒத்துக்கலை, இருந்தாலும் நீங்கள் போட்ட பில்லை நான் கொடுத்துறேன் அப்படின்னு. இல்லைங்க 200 ரூபா கொடுங்க, 100 ரூபா பண்ணிக்கிறேன், அதுக்குமே பண்ண முடியாது. சரி அதை சரி 100 ரூபாய்க்கு மேலே அவங்க சொன்ன பில்லை கொடுத்துட்டேன். நடந்த சமம் பாருங்க. கொடுத்துட்டு வரும்போது சொன்னேன், அந்த ஸ்தோத்திரம் எல்லாத்த காணிக்கானது பிள்ளைங்க கொடுத்த காணிக்கை வண்டிக்கான கொடுத்துட்டாங்க. நன்றி அப்படின்னு வந்து விடிய காத்தால 6 மணிக்கு கதை தட்டான். மெக்கானிக் தெரிஞ்சிருந்தான். கதை தட்டான் வெளியிட்டு நான் ஏப்பா நேற்று காசு கொடுத்துருந்தேன், அதுக்கு இல்லைண்ணா ஒரு நிமிஷம் உள்ள வரலாமா? வீட்டுக்கு வரானா? ஏப்பா இல்லைண்ணா வீட்டுக்கு வரணும். சரி என்ன செய்ய போகிறான், எது செய்ய போகிறோம், ஒரு யோசனை இருக்காங்க. இல்லை வந்து அண்ணா எனக்கு மன்னிச்சுருங்கண்ணா, நான் உண்மையாலுமே 200 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டேன். ஏப்பா அப்படின்னு நானும் அதிகமாக கேட்குறேன். நைட்டு ஒரு பெரியவங்க மிரட்டுறாரு. வேண்டா என் பையன் கட்டியா பணம் ஏமாத்துறேன் இப்படா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஏசு மாதிரியே தெரியுதுண்ணா. நீங்கள் கும்பிடுங்க, அந்த ஏசு மாதிரியே தெரியும். நான் 300 ரூபா இருக்கேன், இல்லை 200 ரூபா நீங்கள் கொடுத்த காசு, 100 ரூபா காணிக்க நான் ஆசிரியர், அதாவது 1000 போகுதுன்னா அப்படிங்கிறா. ஒரே ஒரு ஸ்தோத்திரம் பாருங்க என்ன வேலை பண்ணுது. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. உங்களை அவமானப்படுத்துறாங்களா பொறுமையா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களை கேவலம் பேசுறாங்களா ஸ்தோத்திரமா சொல்லுங்க. உங்களுக்கு நெருக்கமான சூழ்நிலை வந்துருச்சா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பணமே இல்லை, தேவை சந்திக்கக்கூடாது. ஸ்தோத்திராக தேவை சந்திக்க ஸ்தோத்திரம். நான் அதிக நாள் என்னுடைய சூழ்நிலை பிசினஸ் இந்த ஊழியத்தில் பணம் இருக்க வரும்போது தான் பழம் ஆடுது. ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, அந்த பிரச்சனை அப்படி இருக்கு, இதுக்கு அடையும் அந்த மடையும் இந்த மடையும் அப்படி சொல்லியிருந்தேன். இன்னும் அடையக்கூடாது. ரொம்ப நாள் ஜாமனுக்கு இப்போ ஊழியக்கார எஞ்சபத்தி கேட்க மாட்டேங்கன்னா சந்திப்பேற போயிட்டு என்ன நீங்க எஞ்சபத்தி கேட்க பிள்ளைகள் ஜபத்தை எப்படி கேட்குறீங்க? ஆண்டு உடனே பேசுங்க. பசுத்தலை தெளிவாக பேசுங்க.
இப்போ ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த கடனை அடைப்பதற்காக சொல்லுங்கள், அந்த கடனை மீட்பதற்காக சொல்லுங்கள், இந்த பிரச்சனை மீட்பதற்காக சொல்லுங்கள். சம்மதமே அவங்க பேசிக்கும் போது கேட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு கடன் வச்சுட்டார். அவருக்கு என் கடன் அவர் வச்சுட்டார். ஸ்தோத்திரம் நினைச்சு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னா ஆத்திரம் தான் வந்து நோக்கி எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்று வேணும் வீட்டில் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. குடும்பத்தில் சண்டை வரும்போது சொல்லுங்க, பெரிய எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பாருங்க சொல்கிறாங்க இல்லையா? அது யாரு? வீட்டுக்கார பார்த்து விசாரிச்சுங்க, அவர் பேயாடு ஆடிட்டு எப்போ பார்த்தா புருஷனுக்கு பிசாசம் வருது. அப்போ நீ யாரு? ஒரு பிசாசம் வச்சு கொடுப்பாங்க, அது மறத்துறது. என் வீட்டில் பிசாசம் இருக்காங்க, யார் என் வீட்டுக்காரு? நான் தண்ணி ஏன் இல்லை பிசாசம் கட்டி வைப்பாங்க, அதனால தண்ணிக்கிறேன். அது யாரு? குட்டி எப்படி கேட்டேன், குழந்தை வந்துச்சு குட்டி பிசாசா? அந்த அம்மா கேண்டா சொன்னாச்சு. தேவசாயில படைக்கப்பட்ட வேவசாயம் மாறணும். காரணம் என்னன்னா, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்து இல்லை. இன்னொரு வசனம் முடிச்சிருவான், 10 வசனம். ஆவியை அவன் என்ன அர்த்தம்? எப்பவுமே பரிசுத்தாவிக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, கருத்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குள் வாழ்க்கை. அதை அழிச்சிடக்கூடாதுமா. ஆவி அவிழ்த்து கூடாதுன்னா, நான் துணியை அவிழ்த்து போட்ட நிர்வாணமா இருப்பதை போல நீ ஆவிக்குள் ஆள் அனுச்சுன்னா ஆவியா இருக்கு. பிசாசு கேட்ட பாரு, நிர்வாணம் ஆக்கிட்டு போயிட்டா. ஆனா நிர்வாணம் என்று அறிவித்தவன் யார்? புரியுதா? தேவ மகிமை போயிடும். தேவ மகிமை இழந்தனால்தான் ஆவியை அவிழ்த்து போடுறது. அவ தேவனை மகிமைப்படுத்த உனக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனுக்கு பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளியவர். ஆமே. ஆகிய நீங்கள் பிரகாசமா இருக்கணும்னா பவுல் சொன்ன முதல் காரணம் வந்து என்னது? முதல் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஃபர்ஸ்ட் கட்டம். ரெண்டாவது கட்டில் தினற்று தேற்றுங்கள். மூணாவது பலவினரை தாங்குங்கள். நாலாவது சாந்தகுணமா இருக்கு. அப்புறம் 6 இது 10 கட்டில் பவுலுக்கு 10 கட்டில் ஒரு பேசுறது. இது மோசைக்கு நியாயப்பிரமாணத்தில் 10 கட்டை வழங்கப்பட்டோம். கிருபைக்கு அதில் ஒரு 10 கட்டுமே நம்ம நிறைய பேர் இந்த 10 கட்டை எடுத்தோம்னா ஒழுக்கமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவோம், ஒழுக்கமான ஆராதனை நடந்துக்குவோம், ஒழுக்கமான ஆராதனை கலந்துக்குவோம், ஒழுக்கமான வாழ்க்கை கற்று கிழிச்சு